இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 13 மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை தேவை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இதை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம். கண்ணன், இது தொடர்பான முழு விவரங்கள். இலங்கை கடற்படையினால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள மீனவர்களையும் அவளது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவித்திட வலியுறுத்தி ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். கடந்த சில மாதங்களாகவே இலங்கை கடற்படையினால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவது தொடர்கதையாக நடந்து வருகிறது. ஒவ்வொரு முறையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடர்பான ஒரு கடிதத்தை ஒன்றிய வெளியுறவு அமைச்சருக்கு எழுதி வந்துள்ளார். அதே போன்று தற்போதும் இன்றைய தினம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 13 மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த கைது தொடர்பாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதியுள்ளார். அதில் மீன்பிடி தொழிலை தங்களது வாழ்வாதாரமாக கொண்டுள்ள நம் நாட்டு மீனவர்கள் வரலாறு காணாத நெருக்கடியை எதிர்கொள்வதாக குறிப்பிட்டுள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது வரையில் 173 மீன்பிடி படகுகளும் 80 மீனவர்களும் இலங்கை அதிகாரிகள் கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் கடிதத்தில் தெரிவித்துள்ளார். மேலும் மீனவர்கள் இதுபோன்று சிறைப்பிடிக்கப்படுவது மீனவர்களின் வாழ்வாதாரத்தை கடுமையாக பாதித்துள்ளது, அவர்களின் குடும்பத்தினரை பெரும் சோகத்திற்கு உள்ளாக்கி உள்ளதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எனவே இந்த விவகாரத்தில் ஒன்றிய வெளியுறவுத்துறை வலுவான மற்றும் ஒருங்கிணைந்த முயற்சிகளை உடனடியாக மேற்கொண்டு இலங்கை வசமுள்ள அனைத்து மீனவர்களையும் மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் இது தொடர்பாக உரிய தூதரக நடவடிக்கைகளை முடுக்கிவிட வேண்டும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் வலியுறுத்தி கேட்டுக் கொண்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.